ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷோரூம்ல மனோஜ் இருக்கிறாரு. அப்போ அவரை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு வர்றாரு. வந்துட்டு, என்னடா கடையே இந்த மாதிரி வெறிச்சோடி இருக்குது, ஏத்த கடையில கூட நல்லா கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போனே மனோஜ் என்ன சொல்றாரு, என்ன தெரியல 2 3 நாளாவே கடையில ஆளே இல்லைன்னொடனே, என்னடா இது கூட புரியாம இருக்கிற, இந்த மாதிரி உன் ஒய்ஃப் தான் உன்னோட லக்கி ஜாமே, அவங்க இருக்கும்போது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னொடனே, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்க பின்னாடியே ரோஹிணியும் வர்றாங்க. அப்போனே மனோஜ் சொல்றாரு, அங்க பாரு எவ்வளவு கஸ்டமர் வந்துட்டாங்கல்ல அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்துட்டு, அதுக்கு பின்னாடி திரும்பி பாருனோடனே, அப்ப ரோஹிணி வர்றாங்க. பாத்தியா உன் ஒய்ஃப் வரும்போது தான் அவங்களே வர்றாங்கன்னொடனே, இப்ப நீ என்ன சொல்ல வரனோடனே, இப்ப ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. அப்போனே மனோஜ் வந்து திட்டுறாரு, நீ எதுக்கு இங்க வந்தனோடனே, அம்மாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னொடனே, நான் அவ தெரிஞ்சா தானே அப்படின்னோடனே, என்னையும் உன்னைய மாதிரி பொய் சொல்ல சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கிட்ட மனோஜ் கேட்குறாரு. அப்புறமா ரோஹிணி வந்து, நீ இங்கேயும் பேச மாட்டேங்கிற, வீட்லயும் பேச மாட்டேங்கிற, இந்த மாதிரியே இருந்தேன்னா ஒரு நாள் நான் உன் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிருவேன், அப்பதான் என்னோட அருமை உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டும், மனோஜோட ஃப்ரெண்டும் அட்வைஸ் பண்ணிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வீட்ல இருக்கும்போது சீதா கால் பண்ணி இந்த மாதிரி சத்யாவ காணோம், நேத்து நைட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்க போறேன்னு போனவன காணோங்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்போ முத்து அப்படியே பதட்டமாயி செல்வத்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ரோடோட முக்குல வான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லாம கிளம்பி போயிடுறாரு. போய் தேடுறாங்க. அவன் கொஞ்சம் தூரம் போய் தேடிட்டு இருக்கும்போதே எங்க போயிருப்பான்னு தெரியாம, அவன் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல போய் கேட்கும்போது, அவங்க கடைசியா எங்க போய் ஃபுட் டெலிவரி பண்ண சொன்னாங்களோ, அந்த லொக்கேஷன் சொல்றாங்க. இப்ப அங்க வந்து பார்க்கும்போது, அங்க சத்யாவோட பைக் மட்டும் நிக்குது. அப்ப இவன் எங்க போயிருப்பான்? இந்த சிட்டி தான் எதனாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கெஸ் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு அங்க வந்து ஒரு சிசிடிவி இருக்குது. அந்த கடையில போய் கேட்கும்போது, அவங்க வந்து சும்மா எல்லாருக்கும் தர முடியாது, போலீஸ் வந்தா தான் தருவோங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அந்த கடையிலேருந்து வெளியில வரவும் மீனா வராங்க. இப்ப மீனா வந்து, "ஏங்க நீங்க இங்க என்ன பண்ணுறீங்க? இது சத்யாவோட வண்டி தானேன்னோனே." இப்போ முத்து வேற வழி தெரியாம எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லிடுறாரு. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த கடையில இருக்கிற ஓனர் எனக்கு நல்லா தெரியுங்க, வாங்கன்னு" சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. இப்போ அவர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அத பார்க்கும்போது சத்யா வந்து பைக்க நிப்பாட்டிட்டு அதுல இறங்கி நின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது, சிட்டியோட ஆட்கள்லாம் கார்ல வந்து அவன வந்து சுத்தி வளைக்கிற மாரி அத பார்க்குறாங்க. "சிட்டியோட வேல தான்டா இது" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கண்டுபிடிச்சிடுறாரு அந்த சிசிடிவிய பார்த்துட்டு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்